திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் ஒரு உமைகொழ மிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினம் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் உரை இறையே. திருச்சிற்றம்பலம். தமிழ்கூறு நல்லுலகத்தின் நல்ல குடிமக்களே, நன்குடிமக்களே, நன்குடி என்னும் வலை ஒளி, அதாவது யூடியூப் என்ற சொல்லுக்கு வலை ஒளி என்று தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் அடியேன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வலை ஒளி யூடியூப் மூலமாக அறிவியல், ஆன்மீகம், வரலாறு, தமிழ் போன்ற பல்வேறு துறைகள் குறித்து நீங்கள் அனைவரும் கண்ட, கேட்ட, படித்த, கற்ற செய்திகளை மீண்டும் உங்கள் நினைவுக்கு, ரிமைண்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், அந்த நினைவுக்கு கொண்டு வந்து அதனுடைய நுட்பங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். இந்த நன்குடி என்ற சொல்லை நாம் பிரித்தோமானால் நன்மை கூட்டல் குடி. கொஞ்சம் நாம் தமிழ் இலக்கணத்தை முதலில் தெரிந்து கொள்வோம். சிறிது தமிழ் இலக்கணம். நன்மையை செய்கின்ற குடி, நன்மையை உலகத்துக்கு செய்கின்ற குடி, நன்மையால் உலகத்தை வாழ வைக்கின்ற குடி, நன்மைக்கு உரிய சிறப்பை, முன்னுரிமையை, முதன்மையை தந்து அதனை வழங்குகின்ற, உலகத்திற்கு கொடுக்கின்ற குடி. நன்மையின் மூலம் இந்த உலகின் மக்கள் அனைவரும் செழிப்புற்று வாழ நன்மையே செய்கின்ற குடி. நன்மையது சிறப்பின் மூலமாக நன்மையின் பயனை அனைவரும் பெற்று சிறப்படைய செய்கின்ற குடி. நன்மையின் கண் உலக மக்களை வழிநடத்தி செல்கின்ற குடி என்று ஐ, ஆல், கு, இம், அது, கண் என்று தமிழிலே இந்த 6 வேற்றுமை உருவுகளை, முதல் வேற்றுமைக்கு தமிழில் மொத்தம் 8 வேற்றுமைகள் உண்டு. முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, 8வது வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. ஐ 2ஆம் வேற்றுமை உருவு, ஆல் 3ஆம் வேற்றுமை உருவு, கு 4, இன் 5, அது கண் 7ஆம் வேற்றுமை, இன் 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமைக்கு கண். இப்படி 8 வேற்றுமைகளிலே 7 வேற்றுமைகளுக்கு ஐ, அந்த 6 வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் உருவு உண்டு. மீதி 2 வேற்றுமைகளுக்கு உருவு கிடையாது. 8 வேற்றுமைகளை தமிழிலே நாம் சிறப்பித்து சொல்கிறவர்கள். அந்த உயர்வை நன்மை குடி, 6 வேற்றுமைகளுடைய சிறப்பின் மூலமாக பெருமை பெற்ற, தமிழால் பெருமை பெற்ற நன்குடி என்ற விளக்கத்தை பெற்றிருக்கின்ற ஒரு உயர்ந்த சொல்லை இங்கே நாம் இந்த வலையொலி காட்சிக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த நன்குடி என்ற சொல்லிலே சிவகலையை சார்ந்த சிவகலை மு. சுப்பையா பிள்ளை அவர்கள் நன்குடி என்ற ஒரு வரலாற்று நூலை செய்திருக்கிறார்கள். இந்த நன்குடி, இந்த வலையொலியின் மூலமாக முதலில் கேபி தளவாய்புரத்தை சார்ந்த அருணாசலம் பிள்ளை கவிராயர் அவர்கள் சிவகலை அந்தாதி என்ற அழகப்பிரான் அந்தாதி என்னும் நூலை 1920ஆம் ஆண்டுகள் வாக்கில் ஒரு சிறப்பான, ஒரு அரிய சைவ சித்தாந்தம் மற்றும் சிவபெருமானை போற்றி பக்தர்கள், அடியார்கள் பாடுகின்ற, பாடி வணங்குகின்ற ஒரு அழகான ஒரு தமிழ் நூலை நமக்கு அருளி தந்திருக்கிறார்கள். அந்த நூல் இன்றைக்கு திருநெல்வேலி கேடிசி நகரிலே குடியிருக்கின்ற ஆசிரியரான சேதுராமன் மற்றும் அவருடைய மனைவியார் சுகமதி அவர்கள் இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக போற்றி பாதுகாத்து ஒரு பழைய ஏட்டுச்சுவடி என்று குறிப்பிடுவதை குறிப்பேடு நோட் புக்கில் அவர் எழுதி வைத்திருந்தார். அதை போற்றி பாதுகாத்து
இங்கே நம்முடைய புதுக்கோட்டை திருநாவுக்கரசு சைவ சபையினுடைய செயலாளராக திகழ்கின்ற திரு செந்தட்டி என்ற செந்தில் மூலமாக அடியேனிடத்திலே சேர்த்தார்கள். அவர் செந்தட்டி அவர்கள் அந்த நூலை நல்ல முறையில் பயின்று இந்த தமிழ் கூறு நல்வுலகத்திலே இருக்கக்கூடிய நன்குடி நல்ல குடிமக்கள் அனைவரும் அதனுடைய சிறப்பையும் அந்த பக்தி பாடலினுடைய பெருமையையும் உணர்ந்து அனைவரும் போற்றி அதனுடைய சிறப்பு மற்றும் பக்தி பாடல்களுடைய பெருமை அதன் மூலம் நாம் எம்பெருமானிடத்திலே பெற வேண்டிய திருவருள் அனைத்தையும் போற்றி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தந்தார்கள். அடியேன் அதற்கு உரை செய்திருக்கிறேன். அந்த உரையின் மூலமாக உங்களை நான் சந்தித்து உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அந்தாதி என்ற சொல்லுக்கு அந்தம் கூட்டல் ஆதி, அந்தாதி என்று அதை நாம் பிரித்து பொருள் கொள்ளலாம். அந்தம் என்றால் முதல் பாடலினுடைய இறுதி எழுத்தானது அடுத்த பாடலுடைய முதல் எழுத்தாக தொடங்குவதற்கு அந்தாதி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் தமிழிலே. அது 96 வகை சிற்றிலக்கியங்களிலே அந்தாதியும் ஒன்று. உலா, தூது, பரணி, களம்பகம், பள்ளு, குறவஞ்சி போன்ற 96 வகை சிற்றிலக்கிய நூல்களிலே இந்த அந்தாதியும் ஒன்றாக திகழ்கிறது. இந்த அந்தாதியை தொல்காப்பியர் இயைபு என்று குறிப்பிடுகிறார். யாப்பருங்கலக்காரிகை என்ற இலக்கண நூல் அந்தம் முதலாக தொடுப்பது அந்தாதி என்று குறிப்பிடுகிறது. வெண்பாவிலும் கட்டளை கலித்துறையிலும் பாவகையிலே வெண்பாவிலும் கட்டளை கலித்துறை பாவிலும் பாடப்படக்கூடிய நூல். இதனை சொற்றொடர் நிலை என்றும் கூறுவார்கள். செய்யுள் அந்தாதி சொற்றொடர் நிலையே என்று தண்டி அலங்காரம் 12வது நூற்பா சூத்திரமானது குறிப்பிடுகிறது. இந்த நூலுக்கு பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் 103வது குருமுகா சன்னிதானமாக திகழ்கின்ற திருக்கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரியா சுவாமிகள் அடியேனுக்கு இந்த நூலுக்கு ஆசி உரை வழங்கி இந்த நூல் சிறப்படைவதற்கு ஆசி வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளை பொன்னார் திருவடிகளை அடியேன் பணிந்து, அடியேனுடைய குருநாதர் தூத்துக்குடி வட்டம் முடிவைத்தானந்தரிலே திருவருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மிஸ்ஸிக் செல்வம் ஓம் சிவ ஓம் ஆதீனகர்த்தர் ஸ்ரீ மிஸ்ஸிக் செல்வம் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிந்து, இந்த உலகத்திலே திருவடியார்கள் உள்ளத்திலே ஆனந்த கூத்திடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையானுடைய நடவரச பெருமானுடைய திருவடிகளை வாக்கு காயம் மனதால் போற்றி பணிந்து, இந்த அழகப்பிரான் அந்தாதி என்ற நூலிலே காப்பு செய்யுள்ளே முதல் பாடல் சங்கரனை செய்வளைவாள் தானுவை அந்தாதியினால் பொங்கமுடன் பாடி புகழவே நன்கு அருளும் கந்தனுக்கு முந்திவரு கள்ளப்பிரான் என்னும் தந்தி முகத்து எம்பிரான் தாள் என்று அருணாசலம் பிள்ளை கவிராயர் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அழகிய பாடலை செய்யுளை தந்திருக்கிறார்கள். காப்பு வெண்பாவிலே பாடப்பட்டுள்ளது. நூல் முழுவதும் அழகப்பிரான் அந்தாதி என்ற சிவகலை அந்தாதி முழுவதுமே கட்டளை கலித்துறையிலே பாடப்பட்டிருக்கிறது. இந்த அழகப்பிரான் என்ற சிவபெருமான் திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டத்திலே சிவகலை என்ற சிற்றூர் இருந்தது. இன்றைக்கு அது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்திலே சிவகலை இருக்கிறது. அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற அழகப்பிரான் மீது அவனை ஒரு பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த அந்தாதி நூல் செய்யப்பட்டிருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ல் 1ஓ 2ஓ குறைய பாடுவது சிற்றிலக்கியம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆண்டவன், அரசன், வள்ளல், குரு இவர்களில் ஒருவரை தலைவனாக கொண்டு அவனது சிறப்புகளை எடுத்துரைப்பது இந்த அந்தாதியினுடைய நோக்கம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ் ஆண்டோர்கள். அடியேன் இந்த அழகப்பிரான் அந்தாதி நூலிலே குறிப்பிடுகின்ற செய்திகள் அனைத்தும் அருணாசலம் பிள்ளை கவிராயர் பாடிய தமிழ் செய்யுளுடைய எளிய தமிழ் வடிவமே அன்றி என்னுடைய கருத்து, எண்ணம், உரை எதுவுமே இந்த நூலிலே நான் புகுத்தவில்லை. இந்த நன்குடி என்ற
இந்த வலை ஒளி யூடியூபிலும் என்னுடைய சொந்த செய்திகள் எதுவுமே இருக்காது. என்மனார் புலவர் என்மனார் ஆண்டோரே என்ற மிகண்ட தேவநாயனார் தொல்காப்பிய பெருமகனாருடைய கூற்றுக்கு ஏற்ப சான்றோர்கள் ஆண்டோர்கள் கூடிய கருத்துக்களை அவர்கள் சொன்ன செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையிலே காப்பிலே வெண்பாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சங்கரனை செய்வடைவாள் தானுவை அந்தாதியினால் பொங்கமுடன் பாடி புகழவே நன்கு அருளும் கந்தனுக்கு முந்திவரும் கள்ளப்பிரான் என்னும் தந்தி முகத்து எம்பிரான் தாள். இந்த செய்யுளிலே செய்வழை என்ற சொல்லுக்கு சிவகழை என்று இன்றைக்கு குறிப்பிடுகின்ற ஊர் முன்னர் செய்வழை என்று வழங்கப்பட்டது. பொங்கமுடன் என்ற சொல்லுக்கு பொருள் அழகுடன். கள்ளப்பிரான் சிவகழையில் உள்ள சோரநாத விநாயகருக்கு முற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் திருப்பெயரானது கள்ளப்பிரான் என்பதாகும். தந்தி என்ற சொல்லுக்கு பொருள் யானை. சங்கரன் என்று அனைவராலும் போற்றி துதிக்கப்படுகின்ற சிவபெருமானை செய்வழை என்று முன்னர் வழங்கப்பெற்ற சிவகழை என்ற திருத்தலத்திலே வீற்றிருந்து ஆளுகின்ற அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற தானு என்ற திருப்பெயரை பெற்றிருக்கின்ற அழகப்பிரானை, தானு என்ற சொல் சிவபெருமானை குறிப்பிடும். சுசீந்திரம் திருக்கோயிலே திருமேனியை கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற பெருமானுடைய பெயர் தானு மாலயன். அப்போ தானுவாகிய சிவபெருமானை அழகப்பிரானை அந்தாதி என்ற இலக்கிய வகையிலே அழகோடு நான் பாடி புகழ்ந்திட கந்தனுக்கு முன்னர் பிறந்த மூத்த பிள்ளையாராகிய கள்ளப்பிரான் என்ற திருப்பெயர் கொண்டு விளங்குகின்ற ஆனை முகத்து எம்பிரான் கணபதியினுடைய திருவடிகள் நன்மை தந்து திருவருள் புரிந்திடும் என்பது இந்த செய்தியினுடைய உரை.